Hi friends, நான் உங்கள் sherwin. வெல்கம் டு kalvigalaxy. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா அனிமேஷன்னா என்ன, அனிமேஷனுடைய ஃபியூச்சர் ஸ்கோப் எப்படி, இதோடைய கோர்ஸ் டூரேஷன் ஹவர்ஸ் எப்படி, அனிமேஷன் படிக்கிறதுக்கு என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ்லாம் பயன்படுத்துகிறாங்க போன்ற எல்லா விஷயங்களையும் இந்த வீடியோ நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே மாதிரி இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ், நெய்பர்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் யாராவது புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷனை ஆல் போடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஜாப் அப்டேட்ஸ், எஜுகேஷன் வீடியோஸ், எஜுகேஷன் நியூஸ், டெக்னிக்கல் நியூஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்த வீடியோவில் நம்ம என்னென்னலாம் பார்க்க போகிறோம் அப்படின்றத டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா, கேரியர் இன் அனிமேஷன் 2D அண்ட் 3D, அப்புறம் வாட் இஸ் அனிமேஷன் அண்ட் இஸ் ஃபார்ம்ஸ், என்னென்னலாம் டைப்ஸ் இருக்குது, அதோடைய ஃபார்ம்ஸ் என்னென்னலாம் இருக்குன்ற பார்ப்போம். அடுத்தது அனிமேஷனுடைய ஸ்கில்ஸு, எலிஜிபிலிட்டி, ஸோ இது எந்த காலேஜில் போய் படிக்கலான்ற போன்ற ஃபுல் டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு தரேன். அதுக்கப்புறம் கோர்ஸ், டூரேஷன்ஸ், சேலரி, சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஜாப்ஸ் வரைக்கும் ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு வாட் இஸ் அனிமேஷன் அப்படின்றத பார்ப்போம். நான் அனிமேஷனுடைய எக்ஸ்ப்ளனேஷன் சொல்லாமல் எளிமையாக புரிகிற மாதிரி சொல்கிறேன். அனிமேஷன்னா ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கோங்க, ஒரு ஃபிகரை வரைஞ்சிக்கோங்க. ஜஸ்ட் ஒரு பேப்பரில் நீங்கள் ஒரு எலிஃபெண்ட்டை வரைகிறீங்கன்னு நினச்சிக்கோங்க. அந்த எலிஃபெண்ட் வந்து நம்ம கம்ப்யூட்டரில் வரைய போகிறோம். அந்த வரைகிற அந்த எலிஃபெண்ட்டை நடக்க வைக்கிறோன்னு நினச்சிக்கோங்க. ஸோ ஒரு காலையாக நம்ம தூக்க வேண்டியது இருக்கும் இல்லையா, ஒரு ஸ்டெப்பாக மூவ் பண்ணுற வரைக்கும். இதை மூவ் பண்ண வைக்கிறது தான் அனிமேஷனுங்க. இதை நான் சிம்பிளாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லியிருக்கேன். அந்த மூவ் பண்ண வைக்கிற சொன்னேன் இல்லையா, அந்த பார்ட்ஸ் ஒரு ஆப்ஜெக்டாக ஒரு ஃபிகராக நம்ம மூவ் பண்ண வைக்கணும்ல, அதை எந்த விஷுவலில் நம்ம கொடுக்க போகிறோம்? 2D விஷுவலில் கொடுக்க போகிறோமா இல்லை 3D விஷுவலில் கொடுக்க போகிறோமா? ஒரு ஆப்ஜெக்டையோ ஒரு ஃபிகரையோ எந்த பார்வையில் நம்ம எடுத்துகிட்டு வைக்க போகிறோம்? ஒரு பார்க்குறவங்களுக்கு ஒரு 2D விஷுவலாக 3D விஷுவலான்றது அது டைப்ஸ். ஓகே, இப்போ நம்ம அனிமேஷனாலே அது 2D அனிமேஷன் 3D அனிமேஷன் தான் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த அனிமேஷன், இந்த 2D அண்ட் 3D தவிர்த்து இன்னும் 3 அனிமேஷன்ஸ் இருக்குது. அதாவது 5 ஃபார்ம்ஸ் இருக்குது டோட்டலாக இந்த 2D அண்ட் 3D சேர்த்து. இப்போது இதில் நம்ம ஒரு ஃபார்மாக ஒரு ஷார்ட் எக்ஸ்ப்ளனேஷனோட பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ட்ரெடிஷ்னல் அனிமேஷன். ட்ரெடிஷ்னல் அனிமேஷன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இதை செல் அனிமேஷனும் சொல்லுவாங்க. இந்த ட்ரெடிஷ்னல் அனிமேஷன் ரொம்பவே ஃபேமஸ்ஸு, இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. டிஸ்னி டிவிலலாம் பார்த்துருப்பீங்க. அதோடைய கார்ட்டூன்ஸ், அதோடைய ப்ரோக்ராம்ஸ்லாம் இந்த டைப் யூஸ் பண்ணி தான் எல்லாமே க்ரியேட் பண்ணிகிட்ருக்காங்க. ட்ரெடிஷ்னல் அனிமேஷனாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு செல் அனிமேஷனும் சொல்லுவாங்க, ட்ரெடிஷ்னல் அனிமேஷனும் சொல்லுவாங்க. அதே போல் இந்த அனிமேஷன் எப்படி க்ரியேட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிங்கிள் ஃப்ரேமாக ஒரு ஆப்ஜெக்டையும் மூவ் பண்ண வைப்பாங்க. ஸோ இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி இது லைட் டேபிளில் க்ரியேட் பண்ணி ஒரு ஆர்டிஸ்ட்டை ட்ரா பண்ண வைப்பாங்க. ஸோ அதுதான் ட்ரெடிஷ்னல் அனிமேஷன். இப்போது நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது ரொம்பவே ஃபேமஸாக இருக்கக்கூடிய, எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய 2D அனிமேஷன். இந்த 2D அனிமேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு வெக்டார் பேஸ்ட் அனிமேஷன். இந்த வெக்டார் பேஸ்ட் அனிமேஷனை ஃப்ளாஷை யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணுவாங்க. இது எல்லா பிகினர்ஸுக்குமே எடுத்தோடனே ஸ்டார்டிங் ஸ்டேஜில் 2D அனிமேஷன் தான் சொல்லி தருவாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஈஸியாக எடிட் பண்ணலாம். ஒரு சிங்கிள் பாடியாக ஃப்ரேம் பை ஃப்ரேமாக எடிட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குன்றதுக்காக 2D அனிமேஷன் தான் இனிஷியல் ஸ்டேஜில் சொல்லி தருவாங்க. அடுத்ததாக இதுவும் ரொம்ப பாப்புலராக இருக்கக்கூடிய 3D அனிமேஷன் தாங்க. இது கம்ப்யூட்டர் அனிமேஷனும் சொல்லுவாங்கங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா வித் ஹெல்ப் ஆஃப் கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் மூலயமா தான் ஒரு அனிமேஷன் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். நீங்கள் எல்லாருமே கோச்சாடையான் படம் பார்த்துருப்பீங்க. அதில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து அதோட கேரக்டர்ஸ்லாம் எப்படி கொடுத்துருப்பாங்க. ஸோ அவரோட டான்ஸும் நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அதோடைய சாஃப்ட்வேர் பயன்படுத்தி, ப்ரோக்ராமை பயன்படுத்தி ஒரு ஆப்ஜெக்டிவ் மூவ் பண்ண வைப்பாங்க. ஸோ வித் ஹெல்ப் ஆஃப் கம்ப்யூட்டரால் க்ரியேட் பண்ணது தான் 3D அனிமேஷன். இப்போ நம்ம 3 டைப்ஸ் பார்த்தோம் இல்லையா, 3 ஃபார்ம்ஸ் பார்த்தோம். ட்ரெடிஷ்னல், 2D, 3D அனிமேஷன். இந்த 3 ஃபார்ம்ஸ்லும் இப்போ நான் சொல்ல போகிறது மோஷன் கிராஃபிக்ஸ். இதுக்கும் முன்னாடி இருக்கிறதுக்கும் டோட்டல் டிஃப்ரெண்ட் இருக்குங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா மோஷன் கிராஃபிக்ஸ் இதை எப்படி எங்கெங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எந்த பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்ற பார்த்தீங்கன்னா, ஒரு டெலிவிஷன் ப்ரொமோஷனுக்காகவும், ஒரு வீடியோவை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காகவும், ஒரு அனிமேட்டட் லோகோவை க்ரியேட் பண்ணுறதுக்காக தான் மோஷன் கிராஃபிக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இது மெயினாக அட்வர்டைஸ்மெண்ட் பர்பஸ்க்கு தாங்க யூஸ் பண்ணுவாங்க. ஒரு வீடியோவோ ஒரு எஜுகேஷன் பர்பஸும் ஒரு ஆப்ஜெக்டை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி சிம்பிளாக ஒரு ஆப்ஜெக்டை இது க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு மூவிஸ்க்கும் இல்லை ஒரு ஸ்டோரி கிரியேட்டர்ஸ்க்கும் இந்த டைப் ஆஃப் அனிமேஷன் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க.
இப்போ நம்ம கடைசியாக பார்க்க போகிறது ஸ்டாப் அனிமேஷன். இந்த ஸ்டாப் அனிமேஷன்றது நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா, ட்ரெடிஷ்னல் அனிமேஷன். இதுக்கும் ஒரு சிமிலர் தாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெடிஷ்னல் அனிமேஷனில் ஒரு வரைஞ்சி ஒரு ஆப்ஜெக்டை மூவ் பண்ண வைப்பாங்க. இதில் ஃபோட்டோ எடுத்து அந்த ஃபோட்டோகிராஃபி எடுத்த அந்த ஆப்ஜெக்டை மூவ் பண்ண வைக்கிறது தான் ஸ்டாப் அனிமேஷன். இப்போது நான் சொன்னதுலேருந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். அனிமேஷனாக என்ன, அதோடைய டைப்ஸ் என்னென்ன இருக்குது, அதோடைய ஃபார்ம்ஸ்லாம் உங்களுக்கு நான் சொன்னதுலேருந்து உங்களுக்கு ஒரு ஐடியா ஒரு கிடச்சிருக்கும். இப்போ வாங்க அனிமேஷன் தேவையான ஸ்கில்ஸு, அனிமேஷன் பயன்படுத்தக்கூடிய சாஃப்ட்வேர்ஸு, அனிமேஷனை எங்கெங்கெல்லாம் படிக்கலாம், எந்த காலேஜில் படிக்கலாம், இதில் என்னென்ன டிகிரி இருக்குது, என்னென்ன டிப்ளமா கிராஜுவேட்ஸ் இருக்குது, என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் இதில் அனிமேஷன்ஸில் பெறலாம் போன்ற எல்லா விஷயங்களையும் டீட்டெயிலாக இன்டெப்த்தாக நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது அனிமேஷன்ஸ் தேவையான ஸ்கில்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு நமக்கு க்ரியேட்டிவிட்டி இருக்கணுங்க, அண்ட் இமேஜினேஷன். ஒரு விஷயத்தை நம்ம க்ரியேட்டிவாக யோசிக்க தெரியணும், அதை இமேஜின் பண்ண தெரியணும். அது அனிமேஷனுக்கு முக்கியமான ஒரு ஸ்கில். ரெண்டாவது பொறுமை, பேஷன்ஸ் நம்மளுக்கு அதிகமாக தேவைப்படும். ஏன்னா ஒரு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணும்போது ஒரு ஸ்கில்ன்றது ரொம்ப முக்கியமானது பேஷன்ஸ். அடுத்தது ஒரு சாஃப்ட்வேரோடைய நாலேஜ், ஒரு சாஃப்ட்வேர் நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண தெரியணும். அடுத்தது ட்ராயிங் ரொம்பவே முக்கியமானது. அது ட்ராயிங்கை வச்சு தான் எல்லாமே நம்ம பண்ண போகிறது அனிமேஷன்ஸில். ஸோ இதுதான் அனிமேஷன்ஸுடைய ஸ்கில்லில் ரொம்ப முக்கியமான ஸ்கில்ஸ் இதுதான். இது இருந்தாலே போதும், நீங்கள் அனிமேஷன்ஸை கற்றுக்கிறதுக்கும் நீங்கள் அதை படிக்கிறதுக்கும் ஆர்வம் இருந்தால் இதை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம். இதை தாராளமாக நீங்கள் படிக்கவும் செய்யலாம். அனிமேஷன்ஸோட அனிமேஷனை எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்ற பார்த்தீங்கன்னா, ஒரு மூவிஸில் இருக்கட்டும், ஸ்டோரிஸில் இருக்கட்டும், ஒரு கார்ட்டூன்ஸில் இருக்கட்டும், ஒரு ஜோக்கில் இருக்கட்டும், ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டில் இருக்கட்டும், ஒரு டீச்சிங் பர்பஸில் இருக்கட்டும், கேம்ஸில் இருக்கட்டும், பப்ஜி மாதிரி போன்ற கேம்ஸ்லேயும் அனிமேஷன்ஸ் இருக்குது. யூடியூப்பில் இருக்கட்டும், ஒரு சேனல்லையும் இந்த அனிமேஷன்ஸ்ன்றது எல்லா இடத்துலையும் பயன்படுத்துகிறாங்க. இப்போ தெரியும் அனிமேஷன் எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகிட்டுருக்கு, இந்த உலகத்தில் எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகிட்டுருக்குன்றது உங்களுக்கு இப்போ தெரியும். இப்போது எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா போன்றதை பார்ப்போம். குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 12th பாஸ் பண்ணால் தான் நீங்கள் ஒரு டிகிரி போக முடியும். ஏன்னா அனிமேஷனுக்குன்னு ஒரு தனியாக ஒரு டிகிரி இருக்குது, ஒரு குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் 12th பாஸ் டிகிரின்றது மஸ்ட்டு. 10th முடிச்சுட்டு நீங்கள் பண்ணால் அது கரெக்டான வேல்யூவாக இருக்காது. ஸோ நீங்கள் 12th முடிச்சுட்டு பண்ணுறது தான் கரெக்டாக இருக்கும். ஸோ அனிமேஷனில் என்னென்ன டிகிரி இருக்குது, அனிமேஷனில் டிகிரி இருக்குதுன்னு நிறைய பேருக்கு இது தெரியாது. எல்லாருமே ஜஸ்ட் ஒரு சிஎஸ்எஸில் போய்ட்டு ஒரு சர்டிஃபிகேட் தான் பண்ண பார்ப்பாங்க. ஸோ அனிமேஷன்லேயும் டிகிரி இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற அனிமேஷன் டிகிரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிஏ இன் அனிமேஷன் அண்ட் மல்டிமீடியா, அடுத்தது பிஏ இன் அனிமேஷன் அண்ட் கிராஃபிக் டிசைன், அடுத்தது பிஏ இன் டிஜிட்டல் ஃபில்ம் மேக்கிங் அண்ட் அனிமேஷன், அடுத்தது பேச்சுலர் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் இன் அனிமேஷன், அடுத்தது பிஎஸ்சி இன் அனிமேஷன் அண்ட் எஃப்எக்ஸ், டிப்ளமா இன் அனிமேஷன் அண்ட் விஎஃப்எக்ஸ், அடுத்தது டிப்ளமா இன் டிஜிட்டல் அனிமேஷன், அடுத்தது டிப்ளமா இன் வீடியோ எடிட்டிங் அண்ட் அனிமேஷன், டிப்ளமா இன் விஎஃப்எக்ஸ், சர்டிஃபிகேட் இன் விஎஃப்எக்ஸ், டிப்ளமா இன் 2D அனிமேஷன், டிப்ளமா இன் 3D அனிமேஷன். இப்போ பார்த்தீங்க டிகிரி, டிப்ளமா அண்ட் சர்டிஃபிகேட்ஸ் என்னென்னலாம் இருக்குன்றதை பார்த்துட்டிங்க. இந்த விஷயம் நிறைய பேருக்கு தெரியாது. அனிமேஷன்லேயே இவ்வளோ இருக்குன்றது ஜஸ்ட் ஒரு சிஎஸ்எஸ் போய்ட்டு நான் சொன்னேன் இல்லையா முன்னாடி, ஒரு சர்டிஃபிகேட் பண்ணுறது தான் அனிமேஷன், அவ்வளோதான்னு நினச்சிட்ருக்காங்க. நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு 2D அனிமேஷன் படிச்சிங்கன்னா அவ்வளோதான்றது நினச்சிட்ருக்கீங்க. அப்படி கிடையாது, அனிமேஷன்லேயே நிறையா இருக்குது. ஸோ அனிமேஷன்லேயே நிறையா ஸ்கோப்பு இருக்குது. இப்போது காலேஜஸ் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா, ஐஐடி பாம்பேயில் இருக்குது, டூன்ஸ் அகாடமி, மாயா அகாடமி ஆஃப் டிசைன், பெர்லா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, பெக்காசோ அனிமேஷன் காலேஜ், குளோபல் இன்ஸ்டியூட் ஆஃப் கேமிங் அனிமேஷன் சென்னையிலே இருக்குது, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபிலிம் அண்ட் அனிமேஷன். ஸோ இத்தனை காலேஜஸ் நம்ம இந்தியாவில் இருக்குது. இந்த குளோபல் இன்ஸ்டியூட் ஆஃப் கேமிங் அண்ட் அனிமேஷன் சென்னையில் இருக்குது தெரியுமா, அது ஒரு நல்ல இன்ஸ்டியூட் தான். அங்கே போய் நீங்கள் அனிமேஷன் டிகிரி பண்ணலாம். அண்ட் ஐஐடி பாம்பேலையும் இது இருக்குது. அனிமேஷன் பயன்படுத்தக்கூடிய சாஃப்ட்வேர்ஸ் என்னென்னு பார்ப்போம். நார்மலாக நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்சது பிளெண்டர், சினிமா 4D, அடுத்தது டேஷ் 3D ஸ்டுடியோ, மாயா, மிக்ஸாமோ, மோடோ, போட்ஸ் அனிமேட்டர், ZBrush போன்ற சாஃப்ட்வேர்ஸ்லாம் இருக்குது. இந்த சாஃப்ட்வேர்ஸ் தான் பெரும்பாலும் பயன்படுத்தக்கூடியது எல்லாருமே. அடுத்தது கம்பெனிஸ், என்னென்ன கம்பெனிலாம் ரெக்யூப்மெண்ட் எடுக்கிறோம் சரி, என்னென்ன கம்பெனிலாம் இதில் இருக்குன்றது பார்த்திங்கன்னா, டோன்ஸோ அனிமேஷன் இந்தியா, பென்டா மீடியா கிராஃபிக்ஸ், மாயா என்டர்டைன்மெண்ட், யூடிவி டூன்ஸ், ஜாடோ ஒர்க்ஸ் போன்ற அனிமேஷன் கம்பெனிஸ்லாம் இருக்குது. ஓகே, இப்போது என்னென்ன ரோல்ஸ்லாம் இருக்குன்றதை பார்ப்போம். 2D அனிமேட்டர், 3D எடிட்டர், லேஅவுட் ஆர்டிஸ்ட், கேரக்டர் ஆர்டிஸ்ட், லைட்டிங் ஆர்டிஸ்ட், டெக்ஸ்சர் ஆர்டிஸ்ட், இமேஜ் எடிட்டர், காம்போசிட்டர்.
இந்த மாதிரி ரோல்ஸ்லாம் இருக்குங்க. இந்த 2D அனிமேட்டர்லேயே நிறையா இருக்குங்க. ஒரு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒருத்தர் க்ரியேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த 2D கிரியேட்டர்னு ஒருத்தர் இருப்பாங்க. அப்புறம் 2D அனிமேட்டர் இருப்பாங்க. 2D விஷுவலை கொண்டு வரதுக்கு அதுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்வாங்க. இந்த மாதிரி 3D அனிமேட்டர்லும் அதுக்கும் இதே மாதிரி 2D அனிமேட்டர் போல் பல பேர் ஒர்க் பண்ணுவாங்க இந்த 2D அண்ட் 3Dலேயே. அடுத்தது சேலரி பார்த்தீங்கன்னா, அனிமேட்டருக்கான சேலரி பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் அண்ட் இனிஷியல் ஸ்டேஜில் உங்களுக்கு 15,000 20,000 தான் கொடுப்பாங்க. ஆனால் ஒன்ஸ் உங்களுடைய க்ரியேட்டிவிட்டி இமேஜினேஷன் லெவலை பார்த்துட்டு பெர் மந்த்துக்கு வித்தின் 3 months to 6 months நீங்கள் 1 lakh கூட ஏர்ன் பண்ணலாம். உங்களுடைய க்ரியேட்டிவிட்டி, இமேஜினேஷன் அண்ட் இன்ட்ரெஸ்ட் இது இருந்தால் போதும். இந்த அனிமேஷன் ரொம்பவே டிமாண்டுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ இருக்குன்றது யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. இந்த அனிமேஷன் இப்போது யாராவது எடுத்து படித்தாங்கன்னா அவங்களோட ஃப்யூச்சர் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அனிமேஷன்றது கரண்ட் மார்க்கெட்டில் ரொம்பவே டிமாண்டு. இது யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. ஏன் தெரிய மாட்டேங்குதுன்னா எல்லாருமே நார்மலாக இதெல்லாம் இருக்குது, இந்த டிகிரி இருக்குதுன்னு யாருமே சில பேர் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கும் அந்த இன்ஃபர்மேஷன் போய் சேர மாட்டேங்குது. அதனால தான் எங்களுடைய சேனல் கல்வி கேலக்ஸிலேருந்து இந்த வீடியோ நாங்கள் ரெடி பண்ணி உங்களுக்கு நாங்கள் கொண்டு சேர்க்குறோம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், பயனடைஞ்சிருக்கும் நாங்கள் நம்புகிறோம். நம்ம சேனலில் யாராவது புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷனை ஆல் போடுங்க. அப்போ தான் நாங்கள் கொண்டு வர புது இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம். மேலும் இது போல் நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன்.